ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நாம் பார்க்க போகிறது செகண்ட்ல ஓட எபிசோட் 3 ரிவ்யூ தான். இப்போ நீங்க வேற லெவல் சீன் பார்க்க போறீங்க. நீங்க கம்ஃபர்ட்டபிளா நினைக்கிறவங்களுக்கு 10 செகண்ட் ஹக் கொடுங்க. நீ ஒரு 10வது கேட்டு புரண்டி வைக்கலாம், அடிக்கலாம், கடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இங்கிலீஷ் படமே ஓடுதுடா. படமா நான் வேணா போய் விளக்கெடுத்து விட்டுமா? அதையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்துரு. விடியற வரைக்கும் அவங்களுக்காக புடிச்சுக்கிட்டே இருக்கு. என் வாழ்க்கைக்கு ரெக்க கொடுக்க வந்த வெக்கே அப்படின்னாங்க. அப்படியே நான் பறந்துட்டேன். அவ்வளவு காதல் போகுது. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே டேட்டிங் எல்லாம் முடிச்சு டாஸ்க் எல்லாம் அட்டன் பண்ணி ஓரளவுக்கு புரிதலுக்கு வந்துட்டாங்களாமா. எபிசோட ஸ்டார்ட் பண்ண உடனே தேஜஸ் வெக்கவும் பேசிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தூரியை பற்றி. அப்போ நம்ம தேஜஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. மச்சான், எனக்கு சிந்தூரி பெருசாக செட் ஆகிற மாதிரியே தெரிலடா. அந்த புள்ளையை பார்த்தா ரொம்ப காமாக அமைதியான புள்ள மாதிரி தெரியுது. எனக்கு அமைதியாக இருந்தாலே செட் ஆகாது மச்சான். எனக்குலாம் அப்படியே சும்மா கலகலகலகல்னு இருக்குன்னு ஜாலியாக பேசணும். அப்படி இருந்தால் தானே மச்சான் எனக்கே பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக ஃப்ளர்ட்டிங் இருக்குன்னு மச்சான். இப்போ லவ் பண்ணுற மாதிரி போனாக்கா ஃப்ளர்ட்டிங் இருந்தால் தானே சூப்பராக இருக்கும். அந்த புள்ள ரொம்ப அமைதியான புள்ள போல மச்சான், எனக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அவ வந்து ஃப்ரெண்ட்ஸா பேசுறா, அதெல்லாம் பட் ஐ நீட் ஃப்ளர்ட்டிங் ப்ரோ. எனக்கு ஃப்ளர்ட்டிங் தானா. உடனே நம்ம வைக்க என்னையா சொல்ற, சிந்தூரி நல்லா ஜாலியா பேசக்கூடிய ஆள் தான். இப்போ இனிமே பேசலன்ற எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்ல, உடனே நம்ம தேஜஸ் அடைச்சத்த கம்முனிரியா பேச மாறுதுன்னு சொல்லிட்டு தான் நானே ராஜா பக்கம் அந்த புள்ளியை திருப்பி விட்டேன். ஆனால் ராஜா என்ன தெரியுமா சொல்கிறான், இல்லை மச்சான் உனக்கு சிந்துரிக்கு தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் என் பக்கமே திருப்பி விட்றான். இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மாத்துக்கட்டில் பேசிட்டு இருக்காங்க. நீ சிந்துரி நீ ட்ரை பண்ணு. நான் ஒன்ன ட்ரை பண்ண சொல்றேன் போ, நீ எதுக்கு என்ன ட்ரை பண்ண சொல்றேன்? ஐ திங்க் யூ ஆர் a better fit. பாத்தீங்களா, இது எப்பேற்பட்ட ஷோன்னு. மச்சான் எனக்கு அந்த புள்ள செட் ஆகலாம், நான் உன் பக்கம் திருப்பி விட்றேன், நீ பார்த்து பேசிக்கோ. உனக்கு செட் ஆகலாம், என் பக்கம் திருப்பி விடும், நான் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. சூப்பர் ஷோ. டச்லாம் எனக்கு டைம் ஆகும். கிரேட் மேன், ஏன்னா ஐ நோ ஹிம். அதுக்கப்புறம் கேமரா அப்படியே இன்னொரு பெட்ரூம் பக்கம் திருப்புது. அங்கே பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் மோனிஷாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆபித்தை பற்றி. ஆபித் அந்த பையனுக்கு வந்ததுலேருந்து சிந்தூரியை பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ பிரியங்கா சொல்கிறாங்க, இந்த ஆபித் இருக்கால, ஆபித் அவனுக்கு சிந்தூரியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன போயிட்டு அவன் பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறான், ரொம்ப குச்ச சுவமாக இருப்பான் போலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, மோனிஷா இல்லை அந்த மனுஷன் இப்போ தான் கேமராவே பார்க்குறாரு, அதுக்காக தான் மனுஷன் அப்படியே தயங்கி 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 பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இது சரிப்பட்டு வராது, நம்மளே போயிட்டு சிந்தூரிக்கிட்ட சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா ஒரு பக்கம் சொன்ன உடனே பிரியங்கா, நான் ஆல்ரெடி பேசிட்டேம்மா, அந்த புள்ள என்ன சொல்லிட்டு அவரே பேசலாம், நான் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சிந்தூரி கிட்ட சொன்னேன், நான் போனேன், அதுக்கு அவ சொன்னா நான் என்னடி பண்ணுறது. ஆக டாக்கிங் எப்படி போகுது பார்த்தீங்களா. அந்த புள்ளிக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனுக்கு இந்த புள்ளியை பிடிச்சிருக்கு. ஸோ நாம் போய் பேசி கீசி பழகி ஒரு மாதிரி கனெக்ஷனை உண்டு போனோம்னு சொல்லிட்டு சூப்பராக பேசுகிறாங்க பாருங்க. அற்புதங்க, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அசீமை காட்டுறாங்க. அசீம் வந்த உடனே எங்கப்பா எடன் எங்கே இருக்க? ஓ இங்கே இருக்கியா, தோ வரேன்னு சொல்லிட்டு எடன்ட்ட போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். பேசாதீங்க, நான் உங்கள் வேலை கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, எதுக்கு கோவம்? நான் எப்போ கூட்டம், நீங்கள் இப்போ தான் வரீங்க, நீங்கள் மேக்கப்லாம் போட்டு வரீங்க, இதெல்லாம் சரி போட்டு வரேன்னு சொல்லிட்டு மேக்கப்பை பற்றி பேசிட்டு இருக்காங்க. கேமராவில் நீங்கள் எப்படி இருக்குன்றதுக்கு எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தாக்க சிந்தூரி ராஜாவும் பேசிட்டு இருக்காங்க. அடே உங்களை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கீங்களா, சூப்பர், என்னத்தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக எட்டி பார்த்தாக்கா ராஜா ஸ்டார்ட் பண்ணுறாரு. உனக்கு ஒரு பையன் கிடைச்சா நீ எப்படி பார்த்துப்ப, அதை கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிந்தூரி, எனக்கு ஒரு பையன் கிடைச்சா நான் எப்படி தெரியுமா பார்த்துப்பேன், என்னைய நான் எப்படி பார்த்துக்கிறனோ அதே மாதிரி தான் அந்த பையனையும் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஸ்பீச்சு, வேற லெவல் இருந்துச்சு, சூப்பர். நான் என்ன எப்படி பார்த்துப்பேனோ அதே மாதிரி தான் அந்த பர்சனை பார்த்துக்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் நேகாவும் தேஜஸும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்த அழகு இருக்கு பாருங்க, அழகு 2 நாள் தான் ஆகுது. நேகா இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, தேஜஸ் தூக்கி அவங்க மேலே காலை போட்டுன்னு எவ்வளோ அழகா திரும்ப பேசிட்டு இருந்தாங்க. சூப்பரான கலந்துரையாடல். I have clarity Because you have not met me. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஸ்ருத்திகா என்ட்ரி. அவங்க என்ட்ரி ஆன உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு. எட்டி பார்த்தாக்கா 2 பாலம் இருக்கு, அந்த பாலம் டக்கு டக்கு டக்குன்னு ஆடிட்டு இருக்குமா. ஆஹா, இதை வச்சு தான் ஏதோ டாஸ்க்கு போலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு.
வெல்கம் மை லவ்லி contestants. இந்த டாஸ்க்கு இடையில வீணாவும் தினேஷும் பேசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது வேற லெவலில் இருந்துச்சு. வீணா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து நான் கோபமாக பேசும்போது நீ சிரிப்பியா, அப்படி மட்டும் சிரிச்சனா வச்சுக்க ஏன் கழுத்துலேயே ஒன்று வைப்பேன்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தினேஷ், எனக்கு தெரியும் நீ அடிப்பேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ ஏற்கனவே ரெண்டு பேர் லவ் பண்ணல, அவங்க ரெண்டு பேரும் இப்படித்தானே அடிச்ச, அதனால் நீ ஒரு அனிமல், அது சாதாரண அனிமல், நீ ஒரு கேட், நீ புரண்டுனாலும் பரவாயில்ல, நீ அடித்தாலும் பரவாயில்ல, நீ கடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசுனாங்க பாருங்க. அடாடாடாடாடாடாடா, அப்படி ஒரு ஸ்பீச்சு. நீ ஒரு 10வது கேட், புரண்டி வைக்கலாம், அடிக்கலாம், கடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் பார்க்கும்போது என்னத்தான் இது ஒரு ஷோவாகவே இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. அங்கே இருக்கிற 6 பேரும் வாழ்கிறாங்க இங்கே கொடுத்து வச்சு வைக்க. யூர் வயலண்ட், நீ ஒரு வயலண்டான ஒரு அனிமல். அதுக்கப்புறம் ஸ்ருதிகா வெக்கேவி மோனிஷாவி பார்த்து அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ க்ளோஸாக போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி போகுது சொல்லுங்க. ஐயோ நல்லா போயிட்டுருக்குங்க. அதுலேயும் இந்த புள்ள என்னையை பார்த்து ஒரு கவிதை ஒன்று சொல்லிச்சு பாருங்க. என் வாழ்க்கைக்கு ரெக்க கொடுக்க வந்த வெக்கே அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அடாடாடாடாடா அப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டுலாம் இந்த புள்ள பேசுகிறதுக்கே கொஞ்சம் தயங்குச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவிதையாக போகுது. எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங்க சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆத்துக்கட்டில் பேசுகிறாங்க. பார்க்கும்போது லைட்டாக காண்டாதான் ஆச்சு. என் வாழ்க்கைக்கு ரெக்க கொடுக்க வந்த வெக்கே அப்படின்னாங்க. அப்படியே நான் பறந்துட்டேன். அவ்வளோ காதல் போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிகா பேசின வரைக்கும் போதும், இப்போ வாங்க டாஸ்க் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு டாஸ்க் ஆரம்பித்தாங்க. டாஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கப்பலாக இருக்காங்கல்ல, அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்ற சோதிக்கிறது தான் இந்த டாஸ்க்கா. 2 பிரிட்ஜி மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அது கண்ணு ஆடி இருக்குமா, அதில் ஒரு 7 ஸ்டெப் இருக்குமா. இவங்க வந்து ஒரு கேள்வியாக கேட்பாங்களாம். அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொன்னாக்கா ஒரு ஸ்டெப்பாக முன்னும் வச்சு போவாங்களாம். யார் கடைசியாக போய் ரீச் ஆகுறாங்களோ அவங்க வின்னிங்க. நீங்க ஒருத்தரை எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் இந்த சேலஞ்சில். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஜோடி போய் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேகாவும் தேஜஸும் ஒரு ஜோடி, வெக்கேவும் மோனிஷாவும் ஒரு ஜோடி. தேஜஸ் அண்ட் நேஹா வர்சஸ் வெக்கே அண்ட் மோனிஷா. கேள்வி ஒவ்வொன்றும் பயங்கரமான கேள்விங்க. மோனிஷா வெக்கேவன் தானே ஒரு பேர், அதனால மோனிஷா கிட்ட வெக்கேவை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. வெக்கேவுக்கு பிடிக்காத டிஷ் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுன்னு சொன்ன உடனே நம்ம மோனிஷா அவருக்கு குலோப் ஜாமுன் தான் பிடிக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, கரெக்ட் ஆன்சர், ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. வெக்கேக்கு எந்த மாதிரியான ஃபுட் பிடிக்காது? குலாப் ஜாமுன் பிடிக்காது. எக்ஸாக்ட்லி, அதுதான் என் ஃபர்ஸ்ட் எதிரி. இந்த மாதிரி கேள்வியை கேட்டு தான் இந்த டாஸ்கே நகர்த்துனாங்க. என்னடா டாஸ்க் இது, வேற எந்த டாஸ்க்குமே கிடைக்கலையான்னு சொல்லிட்டு தான் நம்மளும் பார்க்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெக்கே வின் பண்ணிட்டாரு. பெற்று வந்தது வெக்கே அண்ட் மோனிஷா. அடுத்த ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவும் சிந்தூரியும் ஒரு பேரான். அப்படி இங்கிட்டு பார்த்தா வீணாவும் தினேஷும் ஒரு பேரான். இவங்க 2 பேருக்கிட்ட இதே மாதிரி கேள்வியை கேட்டு நம்மளை காண்டி ஏற்றி ஒரு மாதிரி கிரிஞ்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்காக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரா, விட்டுட்டு போயிடுவா? இந்த ரவுண்டில் பார்த்தா 2 பேருமே பிரிட்ஜை கிராஸ் பண்ணல. 2 பேருமே பாதியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் கம்பேர் பண்ணும்போது தினேஷ் வீணாவும் கொஞ்சம் தாண்டி வந்ததுனால இந்த ரவுண்டோட வின்னர் தினேஷ் வீணாவுமா. டுடேஸ் வின்னர் இன் தி செகண்ட் ரவுண்ட் இஸ் தினேஷ் அண்ட் வீணா. ஆனால் இப்படி ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கலைங்க. வந்த 2வது நாளே எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பாருங்க. ரொம்ப 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 கிரிஞ்சா இருந்துச்சு. வீணா அண்ட் தினேஷ் 6 பிளாங்க் தாண்டி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது ஜோடி அசீனு எடனு. இந்த பக்கம் பார்த்தாக்கா பிரியங்காவும் ஆபித். அசீம், ஈடன் அண்ட் ஆபித், பிரியங்கா. இந்த ரவுண்ட்ல பார்த்தாக்கா 2 பேருமே வின் பண்ணல. 2 பேரும் டைல நின்னுதால மேட்ச் டை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. So it is a tie. Okay. இந்த டாஸ்க்ல அந்த பிரிட்ஜை முழுசா கடந்து வின் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெக்கேவும் மோனிஷாவும் தான். அவங்க 2 பேரும் வின் பண்ணிட்டாங்களாமா. The winner of this challenge, Vekke and Monisha with 7 flags. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிகா, வெக்கே, மோனிஷா அடிக்க 2 பேர் தான் வின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் வின்னிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்களாமா. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உண்டு, சர்ப்ரைஸோட ஒரு ட்விஸ்டும் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிகா, போதும்னா இவங்களுக்கு டாஸ்க் வச்சு முடிச்சதெல்லாம், இதோட நான் கிளம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. Fun, happy, second love. அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்குள்ளே போனாக்கா, இந்த கேள்வியை நான் தப்பாக சொல்லிட்டேன், இந்த கேள்வியை நான் கரெக்டாக சொல்லியிருக்கணும், ஐயோ இந்த கேள்வியை மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை பற்றியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் அப்படியே போச்சு.
ஒரு ஆன்சரும் கரெக்டா சொல்லல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கே ஒரு டாஸ்க்கு. அது என்ன டாஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டேரா. ட்ரூத் ஆர் டேர் விளையாட போறீங்க. ஆகா, ட்ரூத் ஆர் டேரா என்னென்ன கேள்விலாம் கேட்க போறாங்களோ, ரொம்ப அற்புதமா இருக்குமே சொல்லிட்டு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தேன். போங்கடிக்காம உண்மையா இந்த கேமை விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் நேகா போயிட்டு படிச்சாங்க. உங்களை பிடிச்சவங்கள இப்போவே நீங்க டேட்டு கூப்பிடணும். யாருக்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஆபித் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆபித். உடனே அந்த மனுஷன் திருத்திருந்து முடிக்கிறார். ஐயோ இப்போ நான் யாரை டேட்டு கூப்பிடுறது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே ஜிந்தூரி அந்த பிள்ளைகிட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரு ஜிந்தூரியை டேட்டு கூப்பிட்டாரு. I would call Sindhu. அதுக்கப்புறம் நம்ம தேஜஸுக்கு பதிலாக பிரியங்கா படித்தாங்க. நீங்கள் யாருக்குறையாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா, போயிட்டு அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தேஜஸ் ஓகே சொல்லிட்டா போச்சு. வீணா அண்ட் நேகான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டாரு போயிட்டு. So it was Neha and Veena, okay? அதுக்கப்புறம் வீணா ஏந்து போய் படித்தாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் யாரு கூட டேட் போக ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்ன ஓகே முடிவு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு Tejas. அதுக்கப்புறம் மோனிஷா போனாங்க. இங்கே இருக்கிறதுலே யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே வேற யாரும் சொல்லுவாங்க வெக்கேவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரே கலகலப்பு. சூப்பர், நான் தான் இருக்கேன்ல. அதுக்கப்புறம் ஆபித்துக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கேள்வி, அற்புதமான கேள்வி. நீங்க யாரை கம்ஃபர்டபுளா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் ஒரு 10 செகண்ட் ஹக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அற்புதமான கேள்வி. நீங்க கம்ஃபர்டபுளா நினைக்கிறவங்களுக்கு 10 செகண்ட் ஹக் கொடுங்க. உடனே நம்ம ஆபித் ஐயோ 10 செகண்ட்லாம் செட் ஆகாது, நான் வேணா ஒரு 5 செகண்ட் ஹக் பண்ணிக்குவா. 10 செகண்ட் தான் ஹக் பண்ணுவேன், யாரன்னு முதல் சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ஜிந்தூரியை சொல்றேன்னு சொல்லிட்டு நான் ஜிந்தூரி ஹக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாரு பாருங்க. உடனே ஜிந்தூரி அங்கேருந்து எங்க வந்து இங்கே பாருங்க ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், இன்னைக்கு ஹக்லாம் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி இப்படின்னு பேச்சு முடிச்சிட்டாங்க. I am really sorry. I can't because I will not be comfortable. Thank you. நம்ம ஹாபித்துக்கு பார்த்தீங்கன்னா ஹக்கு கிடைக்கவே இல்லைங்க. Thank you for understanding. Yeah. அதுக்கப்புறம் டாஸ்க்லாம் முடிஞ்சு நைட்டு பார்த்தீங்கன்னா சிந்தூரி வெக்கேவும் பேசிக்கிறாங்க. அப்போ வெக்கே சொல்கிறாங்க மோனிஷாவுக்கு வந்து என்ன மட்டும்தான் பிடிக்குதா இல்லை வேறு யாருமே பிடிக்குதா எனக்கு சரியாக புரிஞ்சிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, அதனால தான் வந்த டாஸ்க்கு நான் அப்படியே திருப்பி விட்டேன். உனக்கு யாரை பிடிச்சிருக்கு சொல்லு, என்ன தவறுன்னு பார்த்தா அந்த பிள்ளை என்னையே தான் சொல்லுது. இப்படியே போனால் என்ன பண்ணுறது, நான் வேறு யாருக்குள்ளையாச்சும் டேட் பண்ணலான்னு பார்த்தா முடியாது போலையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு நம்ம வெக்கே. அதுக்காண்டி அந்த கொஸ்டினே கொடுத்தேன், உங்களுக்கு வேற யாரோ பிடிச்சிருக்கா. ஸோ நம்ம வெக்கேவுக்கு ஒரே பர்சன்ட்டை பேசிட்டு இருக்குது ஒரு மாதிரி போர் அடிக்குதோ என்னமோ தெரியல. ஆனால் அடிக்கடி மாத்தினா தானே ஐயா ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் திங்க் பண்ணுறாரு போல. என்னால் அதை சொல்லவும் முடியல, வேற வழியே இல்லையோ. ஆனால் செகண்ட் லெவன் ஒரு ஷோவை கொண்டு வந்தாங்க பாருங்க, உண்மையாலுமே செமையான ஷோ. உனக்கு பிடிக்கலையா மாற்றிக்க, உனக்கு பிடிக்கலையா மாற்றிக்க, டக்கு 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 டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருங்க. ஆனால் இப்படியே போகாது, ஒரு கட்டத்தில் போயிட்டு அப்படியே நிற்கும். ஃபிக்ஸ் பண்ணி 2 பேரும் ஒரு மாதிரி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் போட்டாலும் போடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் இந்த மாதிரி மாற்றுதல் வேலையெல்லாம் நிறைய நடக்கும் போல. அதுக்கான கிளியர் ஆன்சர் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.